பேக் டு அவர் கேமிங் யூடியூப் சேனல். எந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போனால் ஃப்ரீ ஃபயர் கேம் பிளே தான் கேஸ் பார்க்க போகிறோம். சரி, மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறேன். மேட்ச் உள்ள வந்துட்டாங்க. என்ன மேப்? எந்த மேப்பா? இந்த மேப்னா மோஸ்ட்லி நம்ம வந்து இந்த இடத்துல நிற்கணும். அதில் பாதியில் இறங்கிட்டோம்னா கைஸ் நல்லாயிருக்கும். பாருங்கள், அந்த இடத்துல இறங்கி சாண்டினோ கேரக்டர், மெயின் சாண்டினோ கேரக்டர். அதுக்கப்புறம் வந்து இந்த இப்போ வந்து போயா பசங்க போட்டுருங்க. 200 டைமில் பார்த்தீங்கன்னா யாரும் போயா வேறு இன்ஸ்டால் அவங்க கொடுக்குற பாயிண்ட்டில் இறங்கி நிற்குங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். 44 மெயினாக வந்து நீங்கள் இறங்கிட்டுக்கப்புறம் வெளியே பார்க்காதீங்க, மேப்பை பாருங்கள். அதுவே எடுத்துன்னு வந்து விட்டுரும். இந்த மாதிரி பண்ண இடத்துல இந்த 17 யூஸ் பண்ணுங்க. டக்குன்னு போட்டு மெடி போட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் அடிக்கிற ஒரு கில்லு பாருங்களேன். ஓப்பனில் வந்தானாவே காலி கைஸ். அவன் நெட்வொர்க் ப்ராப்ளம். எங்கேருந்து அடிக்கிற? பென்டென் எங்கே அடிக்கிறானே தெரிய புல்லட் இல்லையா? இதாங்க இங்கே பிரச்சனையே. இப்போது புல்லட் இல்லை, வழி இல்லைனாவே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஐயோ, டப்புன்னு வந்தோம் கைஸ். இருங்க கைஸ், கொஞ்சம் எவன் அடிக்கிறானே தெரியல. அவன் இறங்கணுன்னா அவனுக்கு பாடுகை.
இந்த மேப்பில் வந்து டவர் அடிக்கலாம் ஒன்றுமே பண்ண முடியாது. எங்கே இருக்கானுங்கன்னே தெரியல. ஒரே ஒரு கில்லு கூட அடிக்கலனும். வீந்துராதரா, வீந்துட்டு அவ்வளோதான், வச்சு முடிஞ்சிடும். அடிக்க முடியல கைஸ், மிஸ் பண்ணிட்டேன். நம்மளும் இந்த இடத்துலேருந்து போய் ஆகணும். இனிமேட்டுக்கு இந்த இடத்துல இருந்தால் வேலையாகாது. அவனை கில் பண்ண லூட் எடுத்துட்டு அப்படியே போயிடலாம் கைஸ். அதோ போகிறான் அவனை. முடிச்சிட்டாங்க. அவனை ஃபினிஷ் பண்ணிட்டு அவன் லூட்டில் என்ன இருக்கான்னு பார்த்து எடுத்துகிட்டு வேற எங்கன்னா போயிடணும் கைஸ். டக்குன்னு மூவாயிடணும். ஏன்னா நம்ம ஷூட் பண்ணது வந்து அவனுக்கு தெரிஞ்சிட்ருக்கணும். ஆப்போனண்ட்டுக்கு நான் சொன்னேன் நீ நம்ம வர வரைக்கும் அவன் வெயிட் பண்ணுவான். நம்ம 4th க்ளோவால் வந்து வாங்கிட்டோம் கைஸ். 4th லெவல் போயிட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா பிளாக் டிஷர்ட் எடுக்கலாம். ஓகே சொல்லுங்கள். ஒருத்தருக்கு நம்ம கிவ்அவே கூட பண்ணலாம். யாருன்னா ஒருத்தருக்கு. சூப்பராக இருக்குது கைஸ் பிளாக் டிஷர்ட்டு. இதுதான் நம்ம அவுட்ஃபிட்டு. நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ட்ரெஸ்ஸு ஓப்பன் பண்ண முடியல. சூப்பராக இருக்குல்ல.
நம்ம என்ன பண்ணிக்கலாம் கைஸ், வாங்கிட்டு ஒரு ட்ரெஸ் என்ன பண்ணிடலாம், மாடிஃபிகேஷன் பண்ணி நம்மளுக்குன்னு ஒரு ட்ரெஸ் ஒன்று ஓப்பன் பண்ணிடலாம். நம்ம ஐடி பார்த்துக்கோங்க. சப்ஸ்கிரிப்ஷனில் வந்து ரெக்வஸ்ட் ஒத்தி நான் அப்செப்ட் பண்ணுவேன். இந்த இதுவும் கொடுத்தானுங்க. நீங்கள் ரொம்ப பிடிச்சதுலேயே இந்த ஈவெண்ட்டில் எது தெரியுமா? அந்த எமௌண்ட்டு தான். கேட்கல சத்தமாக வந்துட்டான் பாருங்க. ஐயாவில் 4 சீசன் இருக்குடா அந்தமாரி. லாஸ்ட்டு ஒரு லோன் ஆஃப் பார்க்கலாமா? லோன் ஆஃப் கிங்குன்னு என்ன சொல்லுவாங்க கைஸ் எங்கள் ஊர் பசங்க எல்லோரும். லோன் ஆஃப் கிங்கா நான் லோன் ஆஃப் மட்டும்தான் விளையாடுவேன். 24 hours லோன் ஆஃப். இந்த அளவுக்கு ஆடுறேன்னு பாருங்கள். இன்னும் அந்த டபுள் பேரில் நான் டெஸ்ட் கூட பண்ணல. டவரே கிடைக்கல. இந்த க்ளோவெல்லாம் சூப்பராக இருக்குது. நம்ம 4ன்னு காட்டுது, 5ன்னு காட்டுது. அந்தமாரி எடுத்தாலும் நல்லாயிருக்கு. க்ளோவெல்லாம் சூப்பர் தான். க்ளோவெல்லாம் குறை சொல்ல மாட்டேன். சூப்பராக 1 டேப் வெரியா மாசா. இந்த டபுள் ஷாட்டில் வந்து நம்ம மேக்ஸ் பண்ணால் மட்டும்தான் நல்லா வீவும் போல் இருக்குது. நார்மலாக நம்ம அடித்தா அது வீய மாட்டேங்குது, ஸ்லோவாக போகுது. ஏன் ப்ரோ அதிகமாக பேச மாட்டேங்கிறான்னு கேட்காதீங்க, உடம்பு சரியில்லை கொஞ்சம், அதான் கொஞ்சம் ஸ்லோவாக பேசுகிறேன். இவன் பாடிக்கு ரெடி பண்ணுறான். MP5 இது வரைக்கும் நான் அடிச்சதும் எந்த கொம்மனும் கிடையாது. அடிக்கவே ரெட்டு தான்டா. வெறித்தனமாக கேம் ப்ளே பண்ணுறேன்னு நினைக்கிறேன். இந்த அவுட்ஃபிட் நல்லா இருக்கான்னு பாருங்க கைஸ். இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா? சரி சூப்பர். டேமேஜ் கொடுத்துட்டான். ஓகே ஸ்லோவாக கிடைக்குது கைஸ் நெட்டு கொஞ்சம். இந்த பாருங்கள் எவ்வளோ சூப்பரா. ஸ்னைப்பர் AWM நான் விளையாடி பார்த்துறீங்களா கைஸ்? சூப்பராக விளையாடுவோம் கைஸ். AWM ரொம்ப பிடிக்கும். அடியா கைஸ். அருமையாக அடி இருக்கேன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன டாஸ்க்கு தரீங்களா? சரி, இந்த மேட்ச்சில் வந்து எப்படி சொல்கிறது, 30 புல்லட்டில் SMGனா 30 புல்லட்டு, ARனா 30 புல்லட்டு, டபுள் பேர்லனா 2 புல்லட்டு வச்சு அடிக்கிறேன். 2 கன்லேயும் 30 புல்லட் அப்படி கணக்கு. ஓகேவா கைஸ்? ஓகே, அடிக்கணும்னு பார்க்கலாமா? சேலஞ்ச் இருங்க. கன் வருமா? வந்துச்சு. ஓகே கைஸ், 30.
அடி சத்தியான அடி அடிச்சிட்டோம். இருங்க ஓகே, பார்த்துக்கினீங்களா? சரியான டேமேஜ் கைஸ் உனக்கு. நம்மக்கிட்ட கன் கலெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் தடை டென்ஷன் ஆகிடுவீங்க. ட்ரிக்ஸ் கலெக்ஷனாக கன் கலெக்ஷனும் கேட்டிங்கன்னா கன் கலெக்ஷன் மட்டும்தான். அடிக்க முடியலனா ஃபிஸ்ட்டு போட்டுப்பேங்க ஐஷ். எனக்கு அதெல்லாம் எனக்கு இது வரைக்கும் கவலைப்பட்டது கிடையாது. அடிக்க முடியலனா ஃபிஸ்ட்டு ஓவராலாக அவன் ஏற விட்டு தான் அடிக்கணும். ஃபிஸ்ட்டு புல்லட்டு 2 புல்லட்டில் அடிக்க வந்து போட்டவனே. வெரி 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 கேஸ். அதான் சொன்னேன் கேஸ், இது வரைக்கும் கவலைப்பட்டது கிடையாது. ஃபிஸ்ட்டு போடுவேன், ஃபிஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆடுவேன். ஃபஸ்ட்டு அவனை ஏற விடுறேன். ஏறுற வரைக்கும் வெயிட் பண்ணுறது தான் கைஸ். மோஸ்ட் ஆஃப் ஆல் அவன் ஏறணும். நம்மளே ஏறி போய் அடித்தா அதான் சொன்னேன். நம்மளே போய் ஏறினா நம்ம அடி வாங்குவோம். இது மட்டும் நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு ரெக்கமெண்ட். நம்ம ஏறக்கூடாது, அவனை தான் முதல்ல ஏற வேணும். அதுவும் கவர் இல்லாமல் போவே கூடாது. சாண்டினோ கேரக்டர் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுங்க. அதேமாரி நீங்கள் கிளாஷ் கோடில் இருந்தால் ஊக்காங்க யூஸ் பண்ணுங்கள். ஊக்காங்க தான் வெறியே இருக்கும். இதில் அடிச்சிட்டோன்னா 1 டேப் எனக்கு 10 சப்ஸ்கிரைபர் இன்றைக்கி ஏற்றி தரணும். இப்போ பார்க்குறீங்களா சேலஞ்சா? எங்கேருந்துடா அடித்தான்? அங்கே தானே பார்த்தேன். ஓகே, இதில் அடிக்க முடியல. ரொம்ப கஷ்டமாக போச்சு. ஐயோயோயா. அடுத்து என் ஃபேவரட் கைஸ், மை ஃபேவரட். நான் அருமையானவங்க கைஸ். ஏடபிள்யூம்னா ரொம்ப பிடிக்கும். அதோட சவுண்டு கேட்குறீங்களா இப்போது? சூப்பராக இருக்கும் சவுண்டு.
ஷாட் மக்களே. MP5 ரசிக்கல இல்லை. இந்த வாட்டி அதை ட்ரை பண்ணுவோம். இதில் 10 சப்ஸ்கிரைபருக்காக. அவன் எந்த சைடு? ஓகே ஓகே, டவர் இல்லை. ஓகே மை காட், வாழ்க்கையிலே ஒரே ஒரு வாட்டி தான் MP5 தோத்துட்டேனே. மனசு பிச்சு. MP5 MP40 தாங்க மை ஃபேவரட் கன்னு. நம்ம ட்ரெஸ் கலெக்ஷனும் நமக்கு ட்ரெஸ் கலெக்ஷனும் நம்மளோட இந்த கலெக்ஷனும் பார்த்துடலாமா? அப்படியே பாருங்கள். மண்டையில் ஸ்லோவாக தான் தள்ளுறேன், வேகமாக கூட தள்ள. உடம்பு சரியில்லை கைஸ், கொஞ்சம் அப்படி இருக்குது. இந்த மண்டை எப்படி இப்போ எடுத்துன்னு கேட்காதீங்க, தெரில அது எப்படி எடுத்துனேன். மண்டை மட்டும் இருக்கு, ட்ரெஸ்ஸு இல்லை என்கிட்ட. ஐயோ எங்கே போச்சு ஹேர் ஸ்டைல்? ஹேர் ஸ்டைல் சரி. தொப்பி இது இல்லை, இந்த தொப்பி கிடையாது. நாட்டை இந்த தொப்பி கிடையாது. எங்கே போச்சு என் தொப்பி? அந்த தொப்பி இந்த பயோபாஸு. இப்போது நேற்று போன பயோபாஸு அப்படியே பார்த்துக்கோங்க. இது வந்து தாடி வந்து இந்த ஈவெண்ட்டில் எடுத்தேன், சாண்டா கிளாஸ் ஈவெண்ட் வந்துருந்துச்சு, அதில் எடுத்தேன். கேர்ள்ஸ் கேரக்டருக்கெலாம் மோஸ்ட்லி நான் எதுவுமே வாங்க மாட்டேங்க. இந்தா பார்த்துக்கோங்க. ட்ரெஸ் கலெக்ஷன்லாம் என்கிட்ட அவ்வளோ இல்லை கைஸ். கன் கலெக்ஷனா சொல்லுங்கள், தூக்கி சாப்பிட்டு போயிடுவேன் அப்படியே. கன் கலெக்ஷன்லாம் மாசாக இருக்கும் அப்படியே, நீங்களே பார்த்து மிளந்துருவீங்க அப்படியே. அந்த அளவுக்கு கன் கலெக்ஷன் மட்டும் வாங்கி வச்சுருப்பேன். 3 டிஷர்ட் இருக்குது, அவ்வளோதான். பேண்ட்டுக்கு போயிடலாமா? பேண்ட்டு பொறுத்தளவுக்கு ஒன்றும் இல்லை கைஸ். ஏஞ்சலிங் பேண்ட்லாம் வச்சுருந்தா காட்டலாம். ஷூலேயும் பெருசாக எதுவும் இல்லை, எதுவும் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. அட்டாக் அண்ட் ட்ரெஸ் இருக்குது, ஷார்ட்க்கு இது ப்ளூ ஷேடோ ட்ரெஸ் இருக்குது, அவ்வளோதான். எமௌண்ட்டுன்னு பார்த்தா ஒரு 39 எமௌண்ட்டு. இது எண்ணெய் மட்டும் பெருசாலாம் எதுவும் இல்லை, இதுவும் இல்லை. எந்த ஸ்கில்லும் இல்லை. ஊக்காக மட்டும் பிடிச்ச கேரக்டர்ன்றதால. பேக் எதுவுமே கிட் பண்ணலையா? ஓ மை கேட், ஸ்கல் பேக் வச்சுட்டு இதுதான் யாரோ இன்வென்ட் பண்ணிட்டே இருக்கானுங்க. பேராஷூட்லேயும் எதுவும் இல்லையா? போகணும், யார் வைக்கிறா? நீ வேணாம். நான் ரொம்ப நேரமாக யூஸ் பண்ணியிருந்தது ஒரே ஸ்கேட்டிங் போனால், அது எது தெரியுமா? இருங்க கைஸ் காட்டுறேன். இது இல்லை, இது யூஸ் பண்ணவே மாட்டேன். இங்கே இருக்கு நம்ம தம்பி, இங்கே இருக்கான். இதெல்லாம் நான் மியூசிக்கே வராது கைஸ். லம்போனா லம்போ இந்த லம்போ. சரி, இந்த லம்போ அப்படி இருக்கா? இதுக்கு பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா ரேருமே இருக்குங்க கைஸ். பைக்கு மட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பைக் பிடிஎஸில் வந்து புல்லட் இருக்குது, இந்த இதுவும் இருக்குது. ஓல்டு பிளேஸ் கிட்ட மட்டும்தான் இருக்கும், இது இருக்குது. அதுக்கப்புறம் இந்த இவன் இருக்கான், இதுவும் ரேரு. மாஸ்டர் ட்ரக் பொறுத்து இது சூப்பராக இருக்கும். இந்த கார் ஓகே, இது எதுவும் இல்லை கைஸ். ஆட்டோ வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் பெருசாலாம் எதுவும் இல்லை கைஸ் நம்மக்கிட்ட. ஓல்டு பிளேயர் அப்படின்னு சொல்லிக்கிற அளவுக்குலாம் எதுவும் இல்லை கைஸ். ஆனால் ஓல்டு பிளேயர் தான் கைஸ். நான் கொஞ்ச நாளாக விளாட்றது இல்லை ஃப்ரீ ஃபயர், அதால் எனக்கு 4 இயர்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கானுங்க.
எத்தனை எலிட் பாஸ் போயா பாஸ் அதெல்லாம் கேட்பீங்களே, அதெல்லாம் எங்கே பார்க்கறது? ஐயோ மறந்து போச்சே. எப்படி கட்சி பார்க்கறது? இதோ இருக்கு. இதுதானடா மீன். பார்த்துக்கோங்க, ஃபஸ்ட்டு விளாட்ன சீசன் இந்த சீசன் வந்து விளாட்னுறங்க. ஓல்டு பிளேயர் நம்புறீங்களா? எத்தனை ரேட் பாஸ் போட்டுக்கிறேன்? 1 2 3 4 5 5 6 ரேட் பாஸ் போட்டுக்கிறேன்னா 6ல் ஒன்றும் எடுக்கவே இல்லை. 6 போட்டு வச்சுருக்கேன். போயா பாஸ்ன்னு பார்த்தா 2 போட்டு வச்சுக்கிறேன். போன போயா பாஸ் இந்த போயா பாஸ் போட்டு வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா அதுக்கப்புறம் பாக்ஸில் எதுவும் இல்லை கைஸ். என்ன அவ்வளோ. இப்போ வாங்க கைஸ் கன் கலெக்ஷனுக்கு போகலாமா? முதல்ல எவோஸ் பார்த்துடலாம். மொத்தம் வந்து இந்த எவோ ஒன்று இருக்குது, இந்த எவோ ஒன்று இருக்குது, இந்த எவோ ஒன்று இருக்குது, இது இருக்குது, இது இருக்குது, இது இருக்குது, இது இருக்குது, இது இருக்குது. அது வச்சு வாங்க கைஸ். M4 ஒன்று பார்த்தா இங்கப்பட்டல ஓட்டு இந்த ஸ்கின் இருக்குது, இந்த ஸ்கின் இருக்குது. அதுக்கப்புறம் ஏகே பார்த்தா இன்டர்லண்ட் ஏகே தான் இருக்குது. அப்புறம் பபுள் ஏகே இருக்குது. ஆனால் எனக்கு டபுள் டேமேஜ் தான் வேணுன்றதால இது வச்சுன்னு இருக்கேன். ஸ்கேர் குப்பிட்டு இருக்குது, ஆனால் டைமிங்கு ஆனால் இதில் டபுள் டேமேஜ்ன்றதால அப்படியே இதே வச்சுட்டேன். ரிஸ்க் அக்குரிஸ் இருக்கும், ஆனால் எனக்கு டபுள் டேமேஜ் தான் வேணும்னு இது வச்சுட்டேன். குரோஸாக்கு ரேஞ்சு தான் கைஸ் முக்கியம். குரோஸாக மிச்சப்படிலாம் வெயிட்டாக அடிக்கும். ஃபேமஸுக்கு எவ்வளோ வச்சுட்டேன். நான் எதுவும் பெருசாக ஃபேமஸ் எடுத்து ஆட மாட்டேன். அதால் எக்ஸமேட்னு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் கைஸ். எக்ஸமேட்டு அதுவும் எக்ஸமேட் சும்மாவே தாறுமாறாக அடிக்கும். அதில் வேறு சிங்கிள் டேமேஜு அப்படி நம்ம வந்து இடுங்க. லெவல் 4ல் போய் பாருங்களாம்மா. எப்படி லெவல் 4ல் பார்த்தா டபுள் டேமேஜ் வந்துடும். லெவல் 4 வரைக்கும் பண்ணிட்டுனா வீட்டு கைஸ். அதுக்கப்புறம் எக்ஸமேட் தான் மாசே. AN94க்கு ஒரு எவோ இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா ஃபேமஸ் இதோ இந்த கன்று கொடுக்க. அது பேர்னா அக்கு ஏஜ் அக்கு இருக்குது. அக்கு சிங்கிள் டேமேஜ். இது ரேஞ்ச் கேஸ் டேமேஜ் வச்சுக்கலாமா? டபுள் டேமேஜே வச்சுக்கலாம். இதெல்லாம் பார்த்தா இது இருக்குது. அக்குரிசியாக இருக்கட்டும். சிங்கிள் அக்குரிசி இதெல்லாம் நான் விளையாடவே மாட்டேன். இதுக்கெல்லாம் 3 எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ தான் இதெல்லாம் பார்க்குறேன்னு இருங்க. இது நான் கைஸ் எதுவும் பெருசாக இதுக்கும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. எஸ்கேஎஸ் பாருங்க கைஸ். ஓல்டு பிளேயர்கிட்ட மட்டும்தான் இருக்கும் இந்த எஸ்கேஎக்ஸ். இதுக்கெல்லாம் மோஸ்ட்லி என்கிட்ட எதுவுமே இல்லை கைஸ். எல்லாத்துக்கும் கன் ஸ்கின் எடுக்கும். SVDன்னு பார்த்தா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். உட்பெக்கர் இதான் மோஸ்ட்லி வச்சுருப்பேன். AC-18 20 டைமண்டில் எடுத்த ஒரே கன்னை இந்த கன்று தான் கைஸ். லக்குனா லக்கு அந்த மாதிரி லக்கு கைஸ். இதுக்கெல்லாம் மோஸ்ட்லி நான் யூஸே பண்ண மாட்டேன். அதுக்கப்புறம் UMPன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளவும் இருக்குது, இதுவும் இருக்குது. இதில் டபுள் ரேட் ஆஃப் ஃபயர்ன்றதால இது வச்சுக்கிறேன். MP5 வந்து ஒரு இன்குபேட்டர் ஸ்கின் இருக்குது. எல்லாமே நல்ல ஸ்கின்னு தான். இது வந்து CR7 ஈவெண்ட்டில் கொடுத்த MP5 சூப்பராக இருக்கும். நான் ஃபஸ்ட்டு இது வச்சு தான் விளாடினேன். அதுக்கப்புறம் இது கடிச்சிச்சு. அதுக்கப்புறம் இதில் வச்சு விளாடினேன். அதுக்கப்புறம் இப்போது வந்து இது வச்சு விளாட்றேன். VSSலாம் பெருசாக வச்சுன்னா இருக்க மாட்டேன் கைஸ். அது எடுக்கவே மாட்டேன். பன்னி MP40 இருக்குது கைஸ். இந்த பன்னி MP40 வச்சுருக்கிறேன். கோபரா வச்சுன்னு இருக்கேன். UMPன்னு பார்த்தாலும் மோஸ்ட்லி எதுவும் இல்லை.
டேமேஜ் வச்சுக்கலாம். சிங்கிள் டேமேஜ். இது ஒரு ரேர் ஸ்கின் கைஸ், தெரியுமா? தெரிஞ்சவங்களாம் கமெண்ட் பண்ணுங்கள். ரேர் இது. டாம்சன் மோஸ்ட் அளவுக்கு இதான் வச்சுன்னு இருப்பேன், வேறு எதுவும் வச்சுன்னு இருக்க மாட்டேன். இதுதான் எனக்கு பிடிக்கும், அதில் இது வச்சுருப்பேன். இந்த கன்லாம் நான் எடுத்து எப்படின்னா ஆடுவேன். பைசன் தான் வேணும், ஆனால் என்கிட்ட ரெடியும் எதுவும் இல்லை, அதால் வச்சுருக்கிறேன். M10 பார்த்தா எதுவும் இல்லை கைஸ். நான் இதுக்கு ஒன்றும் எடுக்கலை. நான் டபுள் பேரல்னு பார்த்தா 2 இருக்கும். 2 இருக்குது. இதுவும் நல்லா இருக்கும். இப்போதைக்கு இதே வச்சுக்கிறேங்க கைஸ். நான் இது நம்ம லெவல் பண்ணிவிட்டு வேணால் எடுத்துக்கலாம். இதுக்கெல்லாம் அமௌண்ட் வச்சுக்கிறோம் கைஸ். சார்ஜ் பூஸ்டருக்கெலாம் எடுத்து ஆடவே மாட்டேன். AWM இது ஒரு மோஸ்ட் ரேரஸ்ட் AWM. 39 டைமண்டில் எடுத்தேன். அதெல்லாம் நான் ஞாபகம் வச்சுன்னு இருக்கேன், அதெல்லாம் மறக்கவே கூடாது. இது போன பயோபாஸில் வந்தது. இது ஓல்டில் எப்பொழுதுமே என் கூட இருக்குது. இந்த கன்று ஃபஸ்ட்டு நான் கேம் விளாடும்போது இந்த டெஸ்கில் தான் கிடச்சிச்சு எனக்கு. டபுள் ரேட் ஆஃப் ஃபயர், டபுள் டேமேஜ். இது எடுத்துக்கிறேன். மோஸ்ட்லி அவ்வளோதான். பேனுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச பேன்னா அந்த பலாப்பயம் தான். இதுதான் ரேர் கைஸ். இது கூட வச்சுன்னு இருப்பேன். இதில் வந்து எதிராக ரேர்னா அப்போல்லாம் இது வச்சுருந்தாவே பயங்கரமாக இருக்கும். பாய்சனா ஐயோயோ பாய்சன் ஸ்வாட் வச்சுருந்தாண்டா, அப்படியே ப்ரோ பிளேயர்டா அப்படிலாம் சொல்லுவானுங்க. இதில் வந்து இதெல்லாம் நான் யூஸே பண்ணுறதில்ல. இதுக்கெலாம் கூட ஃபஸ்ட்டு மோஸ்ட்லி நல்லா இதுதாங்க கையில் வச்சுருப்பேன். இந்த ஸ்கின்னு தான் வச்சுருப்பேன். இதுக்கே எங்கள் ஊர் பசங்க எப்படா அப்படி இப்படி எடுத்துன்னு வானுங்க. பேட் இருக்குது. ஸ்வாட்னு நான் ஃபஸ்ட்டு வாங்கின ஸ்வாடு தான் கைஸ். சூப்பராக இருக்குல்ல. இதான் நான் எப்போலேருந்தே தான் கைஸ் வச்சுன்னு இருப்பேன். கோடாலி பொறுத்தளவுக்கு எனக்கு தான். லிஸ்ட்டு ஒன்று இருக்குது. 29 கிரைனெட்டு, 9 க்ளோவால் பொறுத்தளவுக்கு இந்த க்ளோவால் நல்லா இருக்குதுன்னு வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் இதுக்கு ஒன்று இருக்குது, அவ்வளோதாங்க. வேறு எதுவும் இல்லை. ஓகேவா? இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். டாட்டா பை பை, see you. Bye.